ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இப்படிதான் வந்து நீங்க ஆஃபர் போட்டு இப்படிதான் ஏமாத்துவீங்களா? ஆ இதுக்கு எதுக்கு நீங்க வந்து ஆஃபர்ன்னு சொல்றீங்க? தீபாவளிக்கு முன்னாடியே வரும் வரும்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறீங்களா? இந்த மாதிரியான சில கமெண்ட்ஸும், ஒரு மெசேஜஸும் இருக்கு. இத விடவே, மேம் நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நல்ல ப்ராடக்ட்டா தான் குடுப்பீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா, அது ரீசனபிளா தான் இருக்கும். எங்களுக்கு புரியுது மேம். உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. தனியா இருந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க செய்றீங்க. நாங்க வந்து வெயிட் பண்றோம் மேம். நீங்க பொறுமையா டிஸ்பேட்ச் பண்ணாலும் பரவால்ல. நீங்க சோகமா பேசாதீங்க தயவுசெய்து வீடியோல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ ரெகுலரா போடுங்க. இந்த மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. நேத்திலருந்து நெறைய மெசேஜஸ் வந்து நெறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு சாட்டர்டே காலையில டிஸ்பேட்ச் பண்றதுக்கு இவ்ளோ வந்து டிஸ்பேட்ச் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து எவ்ளோ பண்ண முடியுதோ மேக்ஸிமம் எங்களோட பெஸ்ட் வந்து நாங்க குடுத்து டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். நான் வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு. ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணதே வந்து 3, 4 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் அவுட்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொரியர் போட முடியாம பெண்டிங்ல வந்து இருக்கும். அதனால தான் வந்து இந்த டிலே ஆகுற ப்ராப்ளம் வந்து இருக்கு. அது இல்லாம நம்ம வீட்ல சின்ன லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஃபேக்டரி செட்டப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணல. அதனால எனக்கு இவ்ளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ ஆர்டர்ஸ் வந்துட்டதால அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னும் எனக்கு வந்து புதுசா தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தீபாவளிக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகல அப்படின்னாலும் ஆஃப்டர் தீபாவளி உங்களுக்கு பார்சல் வந்து கண்டிப்பா ரிசீவ் ஆயிடும். தீபாவளி அன்னைக்கு வியர் பண்ணிக்கலாம் நான் ஆசைப்பட்டேன் மேம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தீபாவளி இல்லைனாலும் ஒரு நல்ல நாள் அன்னைக்கோ இல்லைன்னா நியூ இயருக்கோ பொங்கலுக்கோ வந்து அந்த சாரீ நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கோங்க. வேற எப்படி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.